செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பண்டிதமேடு பகுதியில் கார் மோதி 5 பேர் உயிரிழந்த நிலையில் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனுவாசன். வணக்கம் சீனுவாசன். தற்போது உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலை, அதாவது இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லி கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சாலையில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கார் விபத்து ஏற்பட்டது. அதாவது கார் ஆனது திருப்பூரிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி செல்லும் போது, அதிவேகமாக செல்லும் போது பண்டிதமேடு என்ற இடத்துல சாலை ஓரம் அமைந்திருந்த 5 பெண்கள் மீது இந்த கார் விபத்து ஏற்பட்டது. இந்த கார் விபத்துல ஆந்தையா 65 வயசு மதிக்கத்தக்க ஆந்தையா, விஜயா, கௌரி, லோகம்மாள், யசோதா உள்ளிட்ட 5 பெண்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். உடல் நசுங்க பலியானவர்கள் முள் புதர்களிலும் முள்வெளிகளிலும் சிதறி கிடந்தனர். அவங்க உடலும் ஒவ்வொரு உடலும் கூடாக, அதாவது ஒவ்வொரு உடலும் சிதறி போனது. இந்த சம்பவம் குறித்து சுமார் 1 மணி நேரமாக அந்த பண்டிதமேடு கிராம மக்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது சம்பவ இடத்துல அதிவேகமா வந்த காரை சிறைபிடித்து அந்த காரை மாமல்லபுரம் போலீசார் சிறைபிடித்துள்ளனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய 2 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்து அந்த காரில் வைத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது பொதுமக்கள் அந்த காரை 1 மணி நேரமாக நிறுத்தி போராடி அவர்களை வெளியே விடாமல் காவல்துறையும் சிறைபிடித்து வருகின்றனர். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் வழங்க வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும், அதாவது சம்பந்த விபத்து ஏற்படுத்தியிருந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் 1 மணி நேரமாக இந்த போராட்ட கடத்தில் ஈடுபட்டனர். இதனால 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதி போக்குவரத்து பாதிப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியில் சுமார் பகுதி மக்கள் மற்றும் சுற்றுலா பகுதி மக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் கூடியுள்ளனர். தற்போது இந்த செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி நேரில் ஆய்வு செய்து வருகிறார், நேரில் பார்வையிட்டு வருகிறார். மாவட்ட எஸ்பிக்கு அந்த பொதுமக்கள் அந்த சாலை விபத்தில் ஏற்பட்ட உடல்களை உடற்கூறு ஆய்வத்துக்காக கொண்டு செல்ல